அனைவருக்கும் வணக்கம் பிள்ளைகள். நாங்கள் இன்று தரம் 7 மாணவர்களுக்கான விஞ்ஞான பாடத்தில விலங்குகளினுடைய பாகுபாடு தொடர்பாக இறுதியாக பார்த்திருக்கிறோம். சரியா? அப்ப விலங்குகளினுடைய பாகுபாடுல விலங்குகளுக்கு உள்ளந்தண்டு இருக்குதா இல்லையா என்பதை அடிப்படையாக கொண்டு 2 வகையாக பாகுபடுத்தலாம் என்று சொல்லி படிச்சிருக்கிறோம். சரியா? அப்ப விலங்குகள் 2 வகையாக பிரிக்கப்படும். முள்ளம் தண்டுளி, முள்ளந்தண்டு உள்ளவை. முள்ளம் தண்டிலி என்றா முள்ளந்தண்டு அற்றவை. சரியா? அதாவது சிலவற்றுக்கு முள்ளந்தண்டு இருக்கு, சிலருக்கு இல்லை. இப்ப உதாரணமாக ஒரு மீன் நாங்க எடுத்தோம் என்றால் அந்த மீனுக்கு பாத்தீங்கன்னா நடுவுல முள்ளுகள் இருக்கு. அதுதான் முள்ளந்தண்டு என்று சொல்றோம் மீனுக்கு. ஆனா ஒரு முள்ளந்தண்டிலேயே உதாரணமாக ஒரு மண்புழுவுக்கு பாருங்க, அதுக்கு முள்ளந்தண்டே இல்லை. ஒரு மீனுக்கு முள்ளந்தண்டு இருக்கு, ஒரு மண்புழுவுக்கு முள்ளந்தண்டு இல்லை. சரியா? அப்ப விலங்குகளை நாங்க பிரதானமாக இந்த 2 வகையாகத்தான் பிரிக்கிறோம். எது எதுக்கு முள்ளந்தண்டு இருக்கோ அவை முள்ளந்தண்டுளி, எதுக்கு முள்ளந்தண்டு இல்லையோ அவை முள்ளந்தண்டிலி என்று சொல்லி பார்த்திருக்கு. சரியா? அப்ப அந்த இயல்புகளை கொண்டு நாங்க நிறைய விலங்குகளை சொல்லலாம். சரியா? ஜானை என்றா முள்ளந்தண்டு இருக்கு, நண்டு என்றா முள்ளந்தண்டு இல்லை. சரியா? அதே மாதிரி காகம் என்றா முள்ளந்தண்டு இருக்கு, வண்ணத்தி பூச்சி என்றா முள்ளந்தண்டு இல்லை. அப்ப அப்படி நாங்கள் விலங்குகள்ல பல்வகமையில முள்ளந்தண்டு இருக்குது, முள்ளந்தண்டு இல்லை என்பவற்றை வகைப்படுத்தி இருக்கு. சரியா? இந்த முள்ளந்தண்டு உள்ளவற்றை மேலும் 5 கூட்டங்களாக நாங்கள் பிரிக்க முடியும். 5 கூட்டங்கள். முள்ளந்தண்டு இருக்கிறதையே பிள்ளைகள் நாங்க வேறு வேறு வகைகளாக பிரிக்க முடியும். இப்ப பாருங்க, மீனுக்கும் என்ன இருக்கு? முள்ளந்தண்டு இருக்குது. அதே மாதிரி பறவைகளுக்கும் முள்ளந்தண்டு இருக்குது. அப்ப என்ன செய்ய போறோம்? ரெண்டுமே ஒன்று தானா? இல்லதானே. வேற வேற கூட்டம். மீன்கள் வேற கூட்டம், பறவைகள் வேற கூட்டம். ஆகவே இந்த தனித்தனியாக முள்ளந்தண்டு இருக்கிறத வேற வேற கூட்டமா. சரியா? இப்ப நாய்க்கு முள்ளந்தண்டு இருக்கு, அப்ப அது வேற. பூனைக்கு இருக்குது, மாடுக்கு இருக்குது. அப்ப அவையெல்லாம் பறவைகளுக்கையோ மீன்களுக்கையோ கொண்டு போய் போட இல்லாததானே பிள்ளைகள். எந்த கூட்டத்துக்கு போடுறது? அதுக்காக என்ன செய்யறோம்? முள்ளந்தண்டு உள்ளவற்றை மேலும் 5 கூட்டங்களாக பிரிக்கிறோம். உள்ளந்தண்டு உள்ளவற்றை பாருங்க, 1 இந்த முள்ளந்தண்டு உள்ளவற்றில முதலாவது மீன்கள் என்று பிரிக்கும். 1 மீன்கள். அப்ப இதுக்குள்ள எல்லா வகையான மீன்களும் அடங்கும். எல்லா வகையானண்டா என்னது? சுறா மீன், சூறை மீன், நெத்தலி மீன், பால மீன். சரியா? நன்னீர்ல இருக்கக்கூடிய மீன்கள், கடல் நீர்ல இருக்கக்கூடிய மீன்கள் எல்லாமே
மீன்களுக்குள்ளதான் வரும். சரியா? கடல் குதிரை கூட பிள்ளைகள் ஒரு மீன்களின் இனம்தான். சில சமயம் கேள்வியில வந்திருக்கு பிள்ளைகள். பகுதி ஒன்றுக்குரிய வினா. கடல் குதிரை முள்ளந்தண்டு ஒளியா அல்லது முள்ளந்தண்டு இல்லையா? கடல் குதிரை ஒரு மீனினத்தின் வகையைச் சேர்ந்தது. ஆகவே மீன்கள் முள்ளந்தண்டு உள்ளது என்று எடுக்க வேண்டும். அப்ப பூமியில இருக்கிற எல்லா உயிரினத்தையும் நான் இதுல சொல்ல இயலாதீர்கள். இந்த வகையை சொல்றேன், அந்த வகைக்குள்ள வருமெண்டா நீங்க பார்த்து இப்ப எக்ஸாம் பேப்பர்ல என்னென்ன மிருகத்தை போடுவாங்கன்னு எங்களுக்கு தெரியாது பிள்ளைகள். எல்லா மிருகத்தையும் நாங்க இதுல சொல்லவும் இல்லை. அந்த அளவுக்கு உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஒரு கிளாஸ்ல அவ்வளவு மிருகத்தை சொல்லலாம் பிள்ளைகள். லட்சக்கணக்கு மில்லியன் கணக்கான உயிரினங்கள் இருக்கு. ஆனா அவற்றை நாங்கள் இப்படி ஒரு வகைக்குள்ள போட்டுட்டோம்னா மீன்கள் ஏதாவது வந்தா மீனண்டா முள்ளந்தண்டு மீன் என்று போட்டுடலாம் இல்லையா? அப்ப அது எங்களுக்கு சுகம். அது எங்களுக்கு சுறா மீனை தந்தான, நெத்தலி மீனை தந்தான, சூற மீனை தந்தான, பாறை மீனை தந்தான, நெய் இப்போ கொய் மீன் தந்தான, என்ன மீன் வந்தான அதை எங்க போடுவோம்? முள்ளந்தண்டு உள்ளது போடுவோம். அதே இரண்டாவது வகை பார்த்தீங்கன்னா ஈரூடக வாளிகள். ஈரூடகவாளி என்று சொல்லலாம் அல்லது உபயவாளி என்று சொல்லும். அப்ப உபயவாளிகள் என்றா என்னன்னா, உதாரணமாக சொல்றேனே, தவளை, தேரை, சரியா, சலமந்தரா. அப்ப இதுகள் பாத்தீங்கன்னா ரெண்டு ஊடகத்தில் வாழக்கூடியதாக இருக்கு. அதாவது நிலத்திலும் நீரிலும், நிலத்திலையும் நீரிலையும் வாழ்ந்தால் அது ஈரூடக வாளி. அப்ப அவற்றுக்கு கட்டாயம் என்ன இருக்கு? முள்ளந்தண்டு இருக்கு. அதே மாதிரி நகருயிர்கள், மூன்றாவது நகருயிர். நகருயிர் என்றால் நகர்ந்து செல்லக்கூடிய மாதிரி இருக்கும். உதாரணம் ஓணான். ஓணான் நகர்ந்து செல்ல மாதிரி இருக்கு. பாம்பு, முதலை, நாகம், இதுகள் எல்லாம் நகர்ந்து செல்லக்கூடிய உயிரினம், நகருயிர். அதுக்கு மொத்தமா சேர்த்து அந்த பேர் வச்சிருக்கு. ஆமை, கடலாமை. சரியா? இந்த கடல் ஆமையை மீன்கள் போடுற பிள்ளைகள், மீன்கள் மட்டும் தனி வகை. சரியா? கடலாமை நகருயிர், ஓணான், நாகம், முதலை இதெல்லாம் நகருயிர்தான் அடங்கும். அதே மாதிரி அடுத்த வகை பறவைகள். பறவைகள் என்று சொல்லியிருக்க எல்லா விதமான பறவைகளும் அதுக்குள்ள அடங்கும். கழுகு, மரங்கொத்தி, மஞ்சள் குருவி, இரட்டை வாழ்குருவி, மயில், குயில், கிளி, குணாங்குருவி. சரியா? பதில வரக்கூடிய பறவைகள் அனைத்தையும் நாங்க என்னன்னு சொல்லுவோம்? முள்ளந்தண்டு உள்ளவை. ஆனால் வௌவால் ஒரு பறவைக்கு நாங்க போடுவது கிடையாது. வௌவாலை இதுக்கு போடக்கூடாது. சரியா? வௌவாலை அப்புறம் பறவைக்கு எழுதி வைக்க கூடாது. அந்த முள்ளந்தண்டு ஒளிகளின் படங்களை தந்துட்டு பிரிச்சு போடுங்கன்னு கேட்பினும். இந்த ஒவ்வொரு கூட்டத்துக்கையும் ஒரு உதாரணத்தை பிரிச்சு போடுங்க. வௌவாலை பறவைகளுக்கு போடுறது பிழை. அப்ப வௌவால் என்ன உள்ளந்தண்டு அது முளையூட்டி. முளையூட்டி என்று அழைக்கப்படுபவை குட்டி என்று பாலூட்டு வகை.
குட்டி என்று பாலூட்டுபவைதான் முலையூட்டிகள் என்று சொல்லுவோம். அப்ப அந்த மாதிரி இருக்கிற முலையூட்டிகள் இப்ப வௌவால் பால் கொடுக்குமா அப்படின்னு கேட்டா குட்டி என்று பால் ஊட்டுமான்னு கேட்டா, அவை பால் ஊட்டாது, ஆனால் குட்டி என்னும். ஆகவே குட்டி ஈனுமெண்டா அது பறவைக்க போகாது. பறவைகள் என்றா முட்டையிடும், அது குட்டி போடுறையில. பறவைகள் முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும். முலையூட்டிகள் குட்டியை ஈன்றெடுக்கும் என்று சொல்லுவோம். மாடு, ஆடு, மனிதன், குரங்கு, ஜானை, வௌவால், திமிங்கலம், சாரி டொல்பின், இதெல்லாம் என்ன செய்யும் சொல்லுங்க? குட்டியை ஈனும். அப்ப குட்டியை ஈணுதண்டா மணில் மாநிலம் குட்டியிடும். அப்ப அவற்றை நாங்கள் முளையூட்டிகள் என்றுதான் சொல்லுவோம். சரி, அது பால் கொடுத்தாலும் சரி பால் கொடுக்காட்டியும் சரி குட்டி ஈணுபவை எல்லாத்தையும் நாங்க முளையூட்டின்னு சொல்றோம். அப்ப முளையூட்டிகள் உதாரணம் தெரிஞ்சிருக்க வேணும். டொல்பினை தந்தோன்னு அதை கொண்டு போய் மீனுக்குள்ள போட்டுற கூடாது. அப்ப விதி விலக்கானவை என்னன்றத மட்டும் கன்ஃபியூசன் இல்லாம தெரிஞ்சு வச்சுக்க வேணும். வௌவால் என்பது பறவை அல்ல, அது ஒரு முலையூட்டி. டொல்பின் என்பது மீன் அல்ல, அது ஒரு முலையூட்டி. அப்ப குரங்குகள் என்னன்னு யோசிச்சு பாருங்க. குரங்கு குட்டிய ஈன்று குட்டிக்கு பாலூட்டும். ஆகவே அது முளையூட்டி. குரங்குகள் யாவும் முளையூட்டி. சரியா? சரி. அப்ப உங்களோட பாட புத்தகத்துல இருக்கிற 107ஆம் மற்றும் 108வது பக்கத்துல உங்களுக்கு இந்த ஒவ்வொரு முள்ளந்தண்டுளி வகைக்குரிய விலங்குகள் தந்திருக்கு. அவற்றை நாங்க எழுதிக்கொள்ளும். அப்ப இப்படி போட்டுக்கொள்ளுங்க. மீன்கள் டேஷ் பண்ணி என்னென்ன உதாரணம், ஈருலகவாளி டேஷ் போட்டு என்னென்ன உதாரணம். அப்ப ஒவ்வொன்றுக்கும் எழுதி போட்டு பக்கத்துல ஒரு டேஷ் போட்டு என்னென்ன உயிரினம் வந்து நாங்க எழுதணும். புத்தகத்தை எடுத்துக் கொள்ளுங்க. பாருங்களே, முள்ளந்தண்டிலிகளை பின்வருமாறு வகைப்படுத்தி காட்டலாம். மீன்கள், ஈரூடகவாளிகள், நகருயிர்கள், பறவைகள், நுலையூட்டிகள். இதுதான் அந்த 5 வகை. இந்த 5 வகையையும் பாடமாக்கி வச்சிருக்கோம். மீன்கள், ஈருடகவாளிகள், நகருயிர்கள், பறவைகள், நுலையூட்டிகள். சரி, இப்ப அந்த ஒவ்வொரு கூட்டத்துக்கும் உதாரணம் பார்ப்போம். சரியா? பாருங்க. மீன்கள். மீன்கள்ல என்னென்ன மீன்கள் தந்திருக்கு? கல்மல் தண்டியா, உலத்காபயா, சுறா, சூரை. இதெல்லாம் மீன்கள் என்கிற வகைக்குள்ளதான் அடங்கும். மீன்கள் என்றது ஒரு கூட்டம். முள்ளந்தண்டு உள்ளவற்றில மீன்கள் என்றது தனியாக ஒரு கூட்டம். சரியா? அப்ப மீன்கள் என்று போட்டு எழுதிக் கொள்ளுங்க. சுறா, சூரை, பாறை, நெத்தலி. சரியா? மீன்களை எழுதிக் கொள்ளுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச மீன்கள். முள்ளந்தண்டுளிகள்ல முதலாவது கூட்டம். சரியா? இரண்டாவது ஈருடகவாளிகள், அதாவது 2 ஊடகத்தில் வாழக்கூடிய, தரையிலையும் வாழும், நீரிலையும் வாழும்.
அதுதான் இரண்டு ஊடகத்தில் வாழக்கூடியது ஈரூடக வாழி. தேரை தரையிலையும் நீர்லையும் வாழும். தவளை புழு இத்தியோபஸ் மாதிரி இதுவும் நீரிலையும் நிலத்திலையும் வாழும். தவளை தவளையை நீங்க வழக்கமா பார்த்திருப்பீங்க, தண்ணியிலையும் இருக்கும் நிலத்திலையும் இருக்கும். தலமந்தரா இதுவும் பிள்ளைகள் ஒரு சின்னதாக இருக்கக்கூடியதுதான். ஓணான் மாதிரி இருக்கும், ஆனா இதுல கலர் கலராக இருக்கும். ஜெலோ கலர்ல இருக்கு, கருப்புல இருக்குது. அப்ப இது வந்து ரெண்டு ஊடகத்திலையும் வாழும் பிள்ளைகள். தண்ணியிலையும் இருக்கும், தரையிலையும் இருக்கும். அப்ப ஈரூடகவாளி என்று போட்டு இந்த பேர்களை எழுதி கொள்ளுங்க. தேரை, தவளை புழு, தவளை, சலமந்தரா. ஈரூடக வாளிகள். எழுதிட்டீங்களா? அடுத்ததாக நாங்க மீன்கள் பார்த்துட்டோம், ஈரூடக வாளிகள் பார்த்துட்டோம். மூன்றாவது நகருயிர்கள் பார்ப்போம். நகருயிர்கள். நகருயிர்கள்ல என்னென்ன இருக்கு? கடலாமை. அப்ப கடலாமையும் பிறகு மீன் என்று போடுறோம் இல்ல, அது ஒரு நகருயிர். கடலாமை ஒரு நகருயிர். நகருயிர்கள் போட்டு அதுக்கு உதாரணங்கள் எழுதிக்கொள்ளும். ஒன்று கடலாமை, ஓணான், நாகம், முதலை. நகர்ந்து செல்லக்கூடிய. நகர்ந்து செல்லக்கூடியவை. இதுல எல்லா விதமான பாம்புகளுமே நகருயிர் தான் பிள்ளை. குடையன் பாம்பு, சாரை பாம்பு, நாகப்பாம்பு, சரியா எல்லாம் வரும். சரியா இப்ப எழுதிக் கொள்ளுங்க. கடலாமை, ஓணான், நாகம், முதலை. அடுத்தது பாப்பம் பறவைகள். பறவைகள் என்று சொல்லிக்கல எல்லா விதமான பறவைகளும் இதுல வரும். அப்ப பறவை என்று போட்டு உதாரணங்கள் போட்டுக்கணும். கழுகு, மீன் கொத்தி, கழுகு, மீன் கொத்தி, இரட்டை வால் குருவி, மஞ்சள் குருவி, குயில், கிளி, மயில், கோழி எல்லாம் பறவைகளுக்குள்ளதான் வரும். அடுத்ததாக முளையூட்டிகள். பாருங்க, முளையூட்டிகளுக்குள்ள முளையூட்டின்னு போட்டு எழுதிக் கொள்ளுங்க. அணில், குட்டி ஈனும் வவ்வால், குட்டி ஈனும் டால்பின், குட்டி ஈனும் மான், குட்டி ஈனும். இப்ப முளையூட்டின்னு போட்டு உதாரணங்கள் எழுதிக் கொள்ளும். அணில், வவ்வால், டால்பின், மான். இதுக்குதான் பிள்ளைகள் பசு, அங்கால குரங்கு,
மனிதன், சரியா, யானை, இதெல்லாம் முளையூட்டி. சரியா, அப்ப எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்க அடுத்ததாக பார்ப்போம். பின்வரும் செயற்பாட்டில் ஈடுபட்டு இங்கு குறிப்பிடப்படும் முள்ளந்தண்டுளிகளையும் முள்ளந்தண்டிலிகளையும் வகைப்படுத்துங்கள். சரியா, அப்ப பின்னுக்கு ஒரு செயற்பாட்டுல எது முள்ளந்தண்டு உள்ளது, எதுக்கு முள்ளந்தண்டு இல்லை என்று சொல்லி பாருங்க. மாணவன் ஒருவனால் வரையப்பட்ட ஒரு காடொன்றின் பகுதி கீழே படத்தில் காட்டப்பட்டு உள்ளது. இங்கு காட்டப்படும் விலங்குகளை இனங்காணுங்கள். சரியா, இங்க என்னென்ன விலங்கு இருக்குன்னு பாருங்க. இந்த படத்துல உங்களுக்கு புத்தகம் இருக்கிறார்கள், புத்தகத்திலையும் பார்க்க. சரி, இதுல என்னென்ன விலங்குகள் இருக்கு பாருங்க. புலி, சிங்கம், மயில், கரடி, யானை, கிளிகள், தும்பி, குரங்குகள், ஆந்தை, ஒட்டகச்சிவிங்கி, ஒட்டகம், பாம்புகள், வண்ணத்து பூச்சிகள், தவளைகள், இதுல பல்லி, சரியா, இதுல சிலந்தி, இந்த தேன் குளவி, ஒரு பிள்ளை வந்து இருந்து பாக்குற ஒரு மனிதன், ஒரு சிறுமி ஒரு ஆள் இருக்கு. அப்ப இந்த ஒரு படத்துல நிறைய விலங்குகளை அவர்கள் காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள். சரியா, அப்ப இந்த படத்துல எது எதுக்கு முள்ளந்தண்டு இருக்கு, எதுக்கு இல்லை என்று சொல்லி உங்களை இனங்காண பாருங்க. பெட்டி தந்திருக்கு. அப்ப இந்த பெட்டியை போட்டு முள்ளந்தண்டுளி, முள்ளந்தண்டிலி போட்டுக்கொள்ளுங்க. நீங்க அந்த படத்துல பார்த்து எது எதுக்கு இதுக்குள்ள முள்ளந்தண்டு இருக்கு, நீங்க பார்த்ததுல எது எதுக்கு முள்ளந்தண்டு இல்லை, இப்படி ரெண்டையும் குறிச்சா சரி. Right. மேல பார்ப்போம் எது எதுக்கு முள்ளந்தண்டு இருக்கு. முதல்ல முள்ளந்தண்டு இருக்கிறதுல பார்ப்போம். முள்ளந்தண்டுளிகள், இந்த சிறுமிக்கு முள்ளந்தண்டு இருக்கு, புலி முள்ளந்தண்டு எலும்பு இருக்கு, சிங்கம் முள்ளந்தண்டு எலும்பு இருக்கு, இதுல இருக்கிற மயிலுக்கு முள்ளந்தண்டு இருக்கு, கரடிக்கு இருக்கு, யானைக்கு இருக்கு, இங்க இருக்கிற குரங்குக்கு இருக்கு, பேசுறதுக்கு இல்ல, பாம்புக்கு இருக்கு முள்ளந்தண்டு. பாம்புக்கு பிள்ளைகளுக்கு பாத்தீங்கன்னா அந்த நடுவில் அதுல முள்ளு அதுக்கு வரும் இல்லையா, அதுதான் என்னது, ஒட்டகச்சிவிங்கி இருக்கு, அதுக்கெல்லாம் முள்ளந்தண்டு இருக்கு. சரி, அதே மாதிரி பறவைக்கு முள்ளந்தண்டு இருக்கு, அதே போல தவளைக்கு முள்ளந்தண்டு இருக்கு, பல்லிக்கு முள்ளந்தண்டு இருக்கு. சரியா, அப்ப இதுல நாங்க பார்த்த விலங்குகளை முள்ளந்தண்டு இருக்கிறதுக்குள்ள நீங்க போட்டுக்கொள்ள, அதாவது கீழே அந்த பாக்ஸுக்குள்ள நீங்க போட்டு. ரைட், அப்ப இதுல இருக்கக்கூடிய முள்ளந்தண்டு இல்லாதவற்றை பாருங்க. முள்ளந்தண்டு இலிகள், முள்ளந்தண்டு அற்றவை பாருங்க. இதுல இருக்கிற தும்பிக்கு முள்ளந்தண்டு இல்ல, கிளிகளுக்கு முள்ளந்தண்டு இருக்கு இல்லையா?
தும்பிக்கு இல்லை. மயிலுக்கு முள்ளந்தண்டு இருக்கு. அடுத்தது வண்ணாத்தி பூச்சிகளுக்கு முள்ளந்தண்டு இல்லை. சிலந்திக்கு முள்ளந்தண்டு இல்லை. இதுல இருக்கிற குளவிக்கு முள்ளந்தண்டு இல்லை. அப்ப முள்ளந்தண்டு இல்லாததுக்கு தேன் குளவி, பூச்சி அல்லது எறும்பு, சிலந்தி, வண்ணத்து பூச்சி ஆகியவை முள்ளந்தண்டு அற்றவை. எழுதிக்கொள்ளும். இந்த அட்டவணையில பார்த்து எழுதிக்கொள்ளும். சரி பிள்ளைகள், நீங்க இந்த அட்டவணை போட்டுட்டீங்கன்னா அடுத்தது நாங்க பார்ப்போம். அங்கிகளினுடைய சூழல் இசை வாக்கம். அப்ப இசை வாக்கம்னு சொன்னா, இப்போ ஒரு உயிரங்கி வந்து தான் வாழுற சூழலுக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாத்தி கொள்றதுதான் இசைவாக்கம். சரியா? இப்ப அங்கிகள் வந்து வெவ்வேறு சூழல்ல வாழும் நாங்க சொல்றோம். தரையில வாழும், நீரில வாழும், வளிமண்டலத்துல வாழும், அல்லது இன்னொரு உயிரங்கின உடலுகள்ல வாழும், உடலுக்கு உள்ளேயும் வாழும், உடலுக்கு வெளியேயும் வாழும், பனி பிரதேசங்கள்ல வாழும், பாலைவனங்கள்ல வாழும், வெப்ப நீரூற்றுகள்ல வாழும், கடலின் அடித்தளங்கள்ல வாழும், ஏன் பிள்ளைகள் எரிமலைகளின் வாயில்களில் கூட நுண்ணங்கிகள் வாழ முடியும். அப்போ வெவ்வேறு சூழல்ல அங்கிகள் வாழக்கூடியதாக இருக்கு. அப்ப அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாத்திக் கொள்றதுதான் இசை வாக்கம். பாருங்க, அங்கிகள் பல்வேறு சூழல்களில் வாழ்கின்றன. நீரில், தரையில், வளிமண்டலத்தில் மட்டுமன்றி பிற அங்கிகளின் உடலின் மீதும் அங்கியின் உடலுக்குள்ளேயும் வாழும் அங்கிகளும் சூழலில் உள்ளன. இவை தவிர பனி பிரதேசங்கள், ஆழமான கடலின் அடித்தளங்கள், பாலைவனங்கள், வெப்ப நீரூற்றுக்கள் போன்றவற்றிலும் வாழ்கின்ற அங்கிகள் உள்ளன. அவ்வங்கிகளுக்கு அப்பிரதேசத்தில் காணப்படும் சாதகமற்ற சூழலும் வெற்றிகரமாக வாழ்வதற்கு அவை தம்மை சூழலுக்கேற்ப தன்னை ஒழுங்கமைத்துக் கொள்ளும் ஆற்றலே காரணமாகும். இப்ப அப்பிரதேசத்துல காணப்படுகின்ற சாதகமற்ற சூழலில் வேண்டா பிள்ளைகள், இப்ப மிக பனிப்பிரதேசங்கள்ல வெப்பநிலை மிக குறைவாக இருக்கிற சந்தர்ப்பம் அந்த அங்கி வாழ்வதற்கு சாதகமற்ற சூழலை ஏற்படுத்தும். ஆனால் அதிலையும் வெற்றிகரமாக வாழ்றதுக்கு அந்த அங்கி தன்னை சூழலுக்கேற்ப மாத்திக் கொள்றது அவசியம். அப்ப அங்கிகள் தமது சூழலுக்கு ஏற்றவாறு தம்மை ஒழுங்கமைத்துக் கொள்ளும் ஆற்றலை நாங்கள் இசைவாக்கம் என்று சொல்லும். இசைவாக்கம் எனப்படும். இசைவாக்கம் என்றால் என்ன என்று கேள்வி வந்துடும். அப்ப இசைவாக்கம் என்றா ஒரு சூழலுக்கு ஏற்ற மாதிரி அங்கே தன்னைத்தானே மாற்றியமைத்தல், தன்னைத்தானே ஒழுங்கமைத்துக் கொள்ளக்கூடிய அந்த ஆற்றலை நாங்க இசைவாக்கம் அடைஞ்சிட்டுதுன்னு சொல்லுவோம் தானே பிள்ளைகள். அதாவது எங்களுக்கு பழகிட்டுது.
இதுக்கு ஏற்ற மாதிரி அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி எங்களை நாங்கள் ரெடி பண்ணி கொள்ளுவோம், ஒழுங்கமைச்சு கொள்ளுவோம். அப்ப இங்க பனியாத்தான் இருக்க போதண்டா, அதுக்கேற்ற மாதிரி எங்களை நாங்கள் மாற்றி கொள்ளுதல், அது இசைவா. அந்த இசைவாக்கமானது அவற்றினுடைய உணவு, வாழிடம், பாதுகாப்பு முதலான தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு மட்டுமன்றி அவற்றின் மூலம் அங்கிகளின் அச்சூழலில் வாழும் வாழிடத்தை நிலைப்படுத்திக் கொள்ளவும் உதவும். இப்ப அந்த இசைவாக்கமானது அது சாப்பிடுற சாப்பாட்டுக்கு, அது வாழக்கூடிய வாழிடத்துக்கு பாதுகாப்பு முதலிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதாக இருக்க வேண்டும். இப்ப நாங்க பனி பிரதேசத்துல போயிருந்தா எங்களுக்கு சாப்பாடு இல்லாம போயிட்டுதுன்னா கஷ்டம். அப்ப எங்களுக்கு அந்த இடத்திலையும் சாப்பாடை பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்க வேணும். பனியில கிடஞ்சு உறைஞ்சு சாகிறதுக்கு முதல் ஒரு நல்ல வாழிடம் கிடைக்க வேணும் எங்களுக்கு. அங்க ஏனைய விலங்குகளோ ஏனைய அங்கிகள்கிட்ட இருந்து ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். அப்ப இது மூன்றுக்கும் ஏற்ற மாதிரி நாங்க வாழ்றதுக்கு பழகினோம். அதுக்கு பேர் தான் பிள்ளைகள் இசைவாக்கம். சரியா? ரைட். அப்ப இசைவாக்கம் என்றா என்னன்னு உங்களுக்கு விளங்கி இருக்கு. விலங்குகள் உயிர் வாழ்றதுக்கு அது இந்த நிறங்களை உதவுற ஒரு விதத்தை சொல்றது பொய்க்கோளம் கொள்றது. அப்ப பொய்க்கோளம் என்றா என்ன, இசைவாக்கம் என்றா என்னன்றது தெரிஞ்சிடும். பொய்க்கோளம் கொள்றண்டா தாம் வாழ்ற சூழலுக்கு ஏற்றவாறு எப்படி மாற்றி அமைச்சு கொள்றண்டா நிறத்தை மாற்றுதல். நிறத்தை மாற்றி இருந்தா அது பொய்க்கோளம் சொல்லு. ஏன் அந்த பொய்க்கோளம் போடுதண்டா ஏனைய விலங்குகள் அல்லது இறை கவ்விகள்ல இருந்து பாதுகாப்பு பெறதுக்கா. இப்ப என்னத்துக்கு பாதுகாப்பு? அதாவது இந்த விலங்கை இன்னொரு விலங்கு பிடிச்சு சாப்பிட்டுரும், அப்ப அதுக்கு பாதுகாப்பா இருக்கணும்ன்றதுக்காக அது ஒரு வடிவத்துல இருக்கு. அதுதான் பொய்க்கோளம். சரியா? அப்ப எந்தெந்த விலங்குகள் இந்த பொய்க்கோளம் அடையுதுன்னு பார்ப்போம். சரியா? பாருங்க, இதுல தந்திருக்கிற சில விலங்குகளை பாரு. பின்வரும் படங்களில் காட்டப்பட்டுள்ள விலங்குகளின் உருக்களை நன்கு அவதானியுங்கள். அவை சூழலுடன் இசைவாக்கம் அடைந்துள்ள முறையை நன்கு ஆராய். அப்ப பாருங்க, இந்த படத்துல இருக்கக்கூடிய விலங்குகள் எப்படி இசைவாக்கம் அடைஞ்சிருக்கு. அதாவது பொய்க்கோளம், பொய்க்கோளம் என்று சொல்றோம், பொய்யான கோலம். இந்த கொய்யா இலையில ஒரு பூச்சி இருக்கிறது உங்களுக்கு தெரியுதான்னு பாரு. இதை நீங்க இலை என்று நினைக்க கூடும், ஆனா இது ஒரு பூச்சி. கொய்யா இலை பூச்சி. அது இலை மாதிரியே இருக்கிறதுனால வேற மிருகங்கள் வந்து இதை பிடிச்சு தின்னாது. அடுத்தது பாருங்க, அந்த பூச்சி. இந்த அந்த பூச்சி இந்த மரத்துல நிக்கிறது தூர இருந்து பாக்குற சில பறவைகளுக்கு தெரியாது, மரத்தின் கலர்லயே இருக்கு. அப்ப அதை என்ன நினைக்கும்? மரத்தின் பட்டை அல்லது மரம் என்று நினைச்சு விட்டுட்டு போய், அதாவது இந்த பூச்சிகளை உண்ணக்கூடிய சில பறவைகளிடமிருந்து அது பாதுகாப்பு பெறவில்லை. சரி, அதே மாதிரி மூன்றாவது படத்தை பாருங்க, தத்துவட்டி. தத்துவட்டி பச்சையா இருக்கும். நாங்க என்ன சொல்றோம், வெட்டுக்கிளி என்று சில பேர் சொல்லுவோம். வெட்டுக்கிளி மாதிரி பச்சையாக இருக்கும். அதுவும் இலை போல இருக்கும். பெரும்பாலும் பூச்சிகள் எல்லாம் இல்லை பச்சையா இருந்தா அது இலையோட இலையாக மறைந்து வாழும். அதையும் நாங்க பொய்க்கோளம் தான் சொல்லுவோம். சரியா? அதே மாதிரி சில வண்ணத்து பூச்சி, அந்த பச்சையா இருக்கிற வண்ணாத்தி பூச்சி இலைகளுக்குள்ள மறைஞ்சு போய் நிக்கும்.
அதுங்களுக்கு தெரியாது. அதுவும் பொய்க்கோளம். அதே மாதிரி பாருங்க, மயிர் கொட்டி. மயிர் கொட்டி என்ன சொல்றது பிள்ளைகள், அந்த உங்களோட வண்ணத்தி பூச்சி ஆகுறதுக்கு முதல் அது மயிர் கொட்டியாக இருக்கு. சரியா? அப்ப அது வந்து புழு பச்சையாக இருந்தா இலையோட இலையாக இருந்து தப்பிடும். இல்லாட்டி ஏதாவது பறவை என்ன செய்யும், அதை பிடிச்சு சாப்பிடும். அப்ப அது என்ன செய்யும்னா இலைகள்ல போய் பச்சையாக ஒட்டி கொண்டு இருக்கு. அப்ப தெரியாது. மசுக்குட்டின்னு நாங்க சொல்லுவோம், மயிர் கொட்டி. அடுத்தது பாருங்க, பச்சை விரியன். இப்ப பச்சை விரியன்டா பச்சையாக இருக்கிற பாம்பு. அந்த பச்சை பாம்பு பச்சை இலைகளுக்குள்ள இருந்தா தெரியாத பிள்ளைகள் கண்டே பிடிக்க மாட்டேங்குது. அது அசைஞ்சா மட்டும்தான் எங்களால அதுல ஒரு பாம்பு நிக்குதுன்றதையே உணர முடியும். இப்ப வேற கலர்ண்டா ஓரளவு கண்டுபிடிச்சிடலாம் இல்லையல். இப்போ ஒரு கருத்த கலர் பாம்பு, பிரவுன் கலர்ண்டா உடனே ஓரளவு கண்டுபிடிச்சிருவோம். இந்த பச்சை கலர்ல இருக்கக்கூடிய பாம்பு பச்சை இலைகளுக்குள்ள ஓடினா தெரியாது. அப்ப இதுகளைத்தான் நாங்க சொல்றோம். இந்த விலங்குகள் என்ன செய்கிறது, அவை சூழலுடன் அதே நிறத்தை காட்டி பொய்க்கோலம் கொள்ளுது. இந்த பொய்க்கோலம் கொள்றதுனால அதுக்கு என்ன நன்மை கிடைக்கிறது என்றால், அது இரை கவ்விகள் பிடிக்காமல் தப்பிக்கொள்ளும். அந்த விலங்குகள் தங்களுடைய பாதுகாப்பிற்காக இவ்வாறு சூழல் என்ற கலர்ல தெரியுது. ஓகே, அப்ப இவையெல்லாம் என்ன செய்யுது, பொய்க்கோலம் கொள்ளும் விலங்குகள். என்னென்ன, கொய்யா இலை பூச்சி, அந்து பூச்சி, தத்து வெட்டி, அல்லது நாங்க என்ன சொல்றது, அத வெட்டுக்கிளின்னு சொல்லுவோம். வண்ணத்து பூச்சி, மயிர் கொட்டி, பச்சை விரியன். சரியா? ரைட். அப்ப இன்றைக்கு நாங்க படிச்ச பாடத்தை ஒரு தடவை நினைவு கூறும். நாங்க இன்றைக்கு என்ன படிச்சு கொண்டு வாரோம், முள்ளந்தண்டுளிகள், முள்ளந்தண்டு இலிகள்ல முள்ளந்தண்டு உள்ளவை 5 வகைப்படும். அந்த 5 வகையிலையும் முதலாவது வகை மீன்கள். அப்ப மீன்களுக்கு எல்லா வகையான மீன்களும் அதுக்குள்ள அடங்கும். இப்போ அதுக்கு உதாரணம் கேட்டா நீங்க ஒரு 4 உதாரணமாவது தெரிஞ்சு வச்சிருங்க. 4 மீன். 2வது பார்த்தோம் ஈரூடக வாளி. ஈரூடக வாளி என்றால் 2 ஊடகத்திலையும் எது வாழும் என்று பார்க்கிறோம். தவளை, தேரை, மண்புழு, தவளை புழு, சலமந்தரா. அதே போல அடுத்தது நகருயிர் பார்த்தோம். நகர்ந்து செல்லக்கூடியவை கடலாமை, ஓணான், நாகபாம்பு, சாரைப்பாம்பு, முதலை. சரியா? அடுத்தது பறவைகளுக்குள்ள எல்லா விதமான பறவைகளும் அடங்கும். கழுகு, மீன்கொத்தி, இரட்டைவால், மஞ்சள் குருவி. முளையூட்டிகள் என்றால் அவை குட்டியூன்று பாலூட்டும் விலங்குகள். அப்ப அவற்றுக்கு உதாரணம் அணில், வௌவால், டொல்பின், மான். சரியா? அப்ப அதுல குட்டி இனக்கூடிய எல்லாத்தையும் இதுக்குள்ள போட முடியும். அதே போல அடுத்ததாக நாங்க இசைவாக்கம் பற்றி பார்க்கிறோம். இசைவாக்கம் என்ற அங்கிகள் தமது சூழலுக்கு ஏற்றவாறு தம்மை ஒழுங்கமைத்துக் கொள்ளும் செயற்பாடு. இந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யுது, தம்மை தாமே ஒழுங்கமைத்து கொள்ளுகின்றது. அப்ப இசைவாக்கம் உண்டா என்ன, அவற்றுடைய உணவு, வாழிடம், பாதுகாப்பு முதலான தேவைகள் பூர்த்தி செய்யறதுக்காக அப்படி இசைவாக்கம் அடைகிறது. விலங்குகள் உயிர் வாழ்றதுக்கு அடையிற ஒரு இசைவாக்கம் பொய்க்கோளம் கொள்றது. அப்ப பொய்க்கோளம் கொண்டு ஏன் வாழுதண்டா, அதாவது தன்னுடைய நிறத்தை மாற்றி அமைச்சு ஏன் வாழுதண்டா, அந்த இறை கவ்வும் விலங்குகளிடமிருந்து தன்னை பாதுகாப்பதற்கு.
இறை கவுர விலங்குண்டா என்ன? அந்த விலங்கை பிடிச்சு இன்னொரு விலங்கு சாப்பிடாம இருக்கிறதுக்காக இவ்வாறு நிறத்தை மாற்றும். அப்படி நிறத்தை மாற்றக்கூடிய சில அங்கிகள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கு புத்தகத்தில். அப்ப அந்த அங்கிகள்ல நீங்க 2 அல்லது 4 ஞாபகம் வச்சிருக்க வேணும். பொய்க்கோளம் கொள்ளும் விலங்குகள் எழுதுங்க அப்படின்னு கேட்பேன். நம்ம கொய்யா இலை பூச்சி, அந்த பூச்சி, தத்து வெட்டி, பச்சை விரியன், மயிர் கொட்டி, வண்ணத்து பூச்சி. சரியா? அப்ப இன்னைக்கு பார்த்த இந்த பாடங்கள் உங்களுக்கு விளங்கி இருக்கு. பதில நாங்கள் சில வினாக்கள் பார்ப்போம். எழுதிக் கொள்ளுங்க. முதலாவது வினா. முள்ளந்தண்டுளிகளின் வகைகள் எவை? முள்ளந்தண்டுளிகளின் வகைகள் என்றால் மீன்கள். அதுல ஒவ்வொரு வகைகளும் பெற வேணும் பிள்ளைகள். மீன்கள், ஈருடகவாளிகள், நகருயிர்கள், பறவைகள், முலையுயிர். அதான் அந்த வகை. இசைவாக்கம் என்றால் என்ன? பொய்க்கோளம் கொள்ளும் அங்கிகள் 2 தரும். சரியா? அப்ப இதுக்கு உங்களுக்கு விடையளிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் என்று நினைக்கிறேன். நாங்க இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வகுப்புல பார்க்கலாம். தேங்க்யூ.